ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் தாக்குதல் நடத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் பாகிஸ்தான், இந்தியா அதேபோல் தாக்கினால் அதை எப்படி ஆட்சேபிக்க முடியும் என்று பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கருத்தை அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிவரை மறைமுகமாக சுட்டிக்காட்டும் வகையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் எல்லைக்குள் செயல்பட்ட பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தி அளித்ததை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு சதி செய்கின்ற பாகிஸ்தானின் இரட்டை நிலைப்பாட்டை பாகிஸ்தான் அரசியல்வாதிகளே சில சமயம் கேள்விக்குள்ளாக்கும் சூழல் உருவாகி வருகின்றது. இந்த வகையில் பாகிஸ்தானின் செயல்பாட்டுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக பேசியவர் ஜமியத் உலேமா இஸ்மால் கட்சி தலைவர் மற்றும் பாகிஸ்தான் எம்பியான மௌலானா ஃபக்பர் ரெஹ்மான். கராச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசிய போது, ஆப்கானிஸ்தானில் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் தாக்குதல் நடத்தினால் பகல்வால்பூர், முரேட்கே போன்ற இடங்களில் பயங்கரவாதிகளின் தலையக்கம் உள்ளது என்று அவர் சொல்லி இந்தியாவும் தாக்க முடியும், அப்படி நடந்தால் அதை நாம் எப்படி ஆட்சேபிப்போம் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் கூட அதை குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கூறிய அவர், இரண்டு சூழ்நிலைகளிலும் பாகிஸ்தானின் நிலைப்பாடு எப்படி நியாயமானதாக இருக்கும் என்று வினாவினார். அண்மையில் பாகிஸ்தானில் நடந்த தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தான் காரணம் என குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் காபூல் நகரில் வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இதில் பல அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல்களும் வெளியாகியது. இந்த சம்பவங்களையே சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் அரசின் செயல்பாட்டுகளை பஸ்ரூல் ரெஹ்மான் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்து உள்ளனர். இந்த தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் காரணம் என இந்தியா குற்றம் சாட்டியது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பல பயங்கரவாத தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டது. ஆனால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்தது. பின்னர் இந்தியா பிரமோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகள் மூலம் பதிலடி கொடுத்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் திணறி சண்டை நிறுத்தம் கோரியதாக கூறப்படுகின்றது. ஆபரேஷன் சிந்தூரால் பலத்த அடி வாங்கியிருந்தாலும் இந்தியாவை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் தொடர்ந்து பேசி வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. 2021 தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியதில் இருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உறவுகள் மேலும் மோசமடைந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு தாலிபான் அரசு அடைக்கலம் அளிப்பதாக இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளை ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.